அக்னீஸ்வரன், எல்லாரையும் சேர்க்கணும், ஜெயிக்கணும், இதுதான் அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை நீக்கினாங்க அப்படிங்கிற பட்டியல் தான் அதிகமாயிட்டே போகுது. யாரை நீக்கியிருக்காங்க, யாரை சேர்க்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கவலைப்படுறதை விட எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு இபிஎஸ் அவர்களோ, திரு ஓபிஎஸ் அவர்களோ, திரு டிடிவி தினகரன் அவர்களோ, சசிகலா அம்மா அவர்களோ, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களோ, இவங்க யாருமே அதிமுகவை நிறுவலை, தோற்றுவிக்கலை. அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் உருவாக்கின இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. புரட்சித் தலைவர் இறந்து போன உடனே ஜார்ஜியை பிரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததற்கு பிறகு அன்னைக்கு 2ஆக பிரிஞ்சவங்க இன்னைக்கு பல பிரிவுகள் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது நீதிமன்றத்தின் மூலம் வென்றெடுத்து அது ஒன்றாய் இருக்கிறது. அதை நம்ம மறக்க வேண்டாம். இன்னைக்கு பிரிஞ்சு ஒன்றா இருக்குது மட்டும் போதுமா சார்? ஆட்சி அமைக்க வேண்டாமா? ஆட்சி அமைக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களா நினைக்கிறார்? அப்படி நினைச்சிருந்தா சுற்றுப்பிரயாணம் போயிருப்பாரா? அப்படி நினைச்சிருந்தால் 2 பொதுக்குழு கூட்டியிருப்பாரா? 3 வருஷம் கட்சியில எம்ஜிஆர் காலத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போதிலிருந்து ஜெயலலிதா எல்லாரும் கூட இருந்தவர் சார். அவர் அந்த பகுதியில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அதெல்லாம் எடப்பாடி கால்குலேட் பண்ணலையா கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு முன்னாடி? அப்போ நீங்கள் தனக்கு ஒரு பகுதியில் தன் பகுதியில் இருக்கிற செல்வாக்கு சரிந்து விடும் என்று நீங்கள் கவலைப்படுறது தான் முக்கியமா? ஒட்டுமொத்த கட்சியின் பெயரை களங்கம் விளைவிக்கிறது தப்புன்றது உங்களுக்கு தெரியலையா? என்ன களங்கம் ஏற்படுத்திட்டார்? என்ன களங்கம் ஏற்படுத்திட்டார்? இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டா போனீங்க. நான் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தீர்களா? சந்தித்ததற்கு புகைப்படம் இருக்கா? இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது நான் ஹோம் மினிஸ்டரை பார்க்க போறேன் போகல அப்படிங்கிறது அதிமுக தெரியும். பொதுச் செயலாளர் என்ன போறார், எங்க போறாருன்னு கேட்கிற கேள்வி இன்னைக்கு இல்ல. திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டது சரியா தவறா? ஏன் நீக்கினீங்க? அதுதானே உங்க கேள்வி. இதே திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்க்க போனேன்னு சொன்னார் இல்லையா? போயிட்டு பார்த்தாரா இல்லையா என்பதே தெரியவில்லை. சரி, அப்படியே பார்த்தாருன்னே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாருன்னே வச்சுக்கோங்க. நான் கேட்கிறேன், உள்துறை அமைச்சரை விட நிதி அமைச்சரை விட திரு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த நிதி அமைச்சரை விட உள்துறை அமைச்சரை விட உயர்ந்தவர்கள். அப்படித்தானே உங்கள் பாதை? இவங்களோட சேர போறதா இருந்தா இல்ல ஒன்றிணைக்கிறதுக்கு அவங்க ஒரு கருவியா இருப்பாங்க சார். நான் சொன்னாரு அன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்த்து வச்சது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னார்ல. அது அரசாங்கத்தை வீழ்த்திவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு அந்த நிலை எடுக்கப்பட்டது. ஆனாலும் பெரும்பான்மை அதிமுகவுக்கு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களா இல்லையா சார்? அப்ப அன்னைக்கு சேர்த்து வச்சது பாஜக தான். அன்னைக்கு அது தேவையில்லை. சேர்த்து வச்சாங்களா பிரிச்சு வச்சாங்களா முக்கியம் இல்லை. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் இன்னைக்கு நீங்க போய் சேர்ந்திருக்கீங்களே. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நீங்க அக்டோபர் 29 வரைக்கும் பொதுச் செயலாளர் என்று உங்கள் வாயாலே பலமுறை சொல்லியிருக்கிறீங்க. இப்ப மட்டும் அது எப்படி மாத்தி பேசுறீங்க? 1 2 4.5 ஆண்டு காலம், அதுல 2022லயே அந்த டைம் கரெக்ட்டா தப்பா? தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற டைம் கரெக்ட்டா தப்பா? அது இப்ப கேள்வி இல்ல. நான் கேக்குறேன், தீர்ப்பை பார்த்தவர்கள் தினேஷ் மகேஸ்வரி வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் நான் கேக்குறேன். செல்லும் அந்த 23 தீர்மானம் போட்டதுல ஜூலை மாதம் 11ஆம் தேதி 23 ஜெயலலிதா அவர்களை நிரந்தர பொதுச் செயலாளர் தான் சார் சொன்னாங்க. ஆனா கட்சியில நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது. இங்க ஒரு கேள்வியை 3 சொற்களால் கேட்றீங்க. ஆனால் அது பதில் என்னால் 3 சொற்களால் சொல்ல முடியல. 23 தீர்மானத்துல ஒரு தீர்மானம் நீக்கியது சரியா அப்படின்னு அன்னைக்கு அந்த தீர்மானத்தின் போது விழாவில் அந்த உள்ள அரங்கத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாரா இல்லையா? சரி, அதை கூட விடுங்க சார். 4.5 ஆண்டு காலம்
இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அதிமுகவில் வெற்றி பெற்றவர் ஏன் அனுபவித்தார்? திரு ஓபிஎஸ் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சர், கட்சியை விட்டு வெளியேற்றுகிற போது அன்னைக்கு ஏன் இந்த முடிவில்ல? இன்றைக்கு மட்டும் புத்தர் கயாவில் இது பண்ணது மாதிரி இந்த முடிவா? போதி மரத்தடியில் அமர்ந்தீர்களா? போதி மரம் என்கிற மரமே இல்லை, அது அரச மரம் தான். ஆகவே இன்றைய நிலைப்பாட்டில் இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் மரியாதைக்குரியவர் இல்லை, நான் அதை மறுக்கல. அதே நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர். நான் ஒன்று சொல்றேன் சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆராலேயே சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்களே. அமைச்சர் பொன்னையன், மரியாதைக்குரிய அமைச்சர் செம்மலை, மரியாதைக்குரிய அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் தனபால், இவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? அது மாதிரி 1972 இருந்து இன்னைக்கும் கட்சியில் இருக்கிறாரே, கழகத்தின் பொருளாளராக இருக்கிறாரே. திரு திண்டுக்கல் சீனிவாசன், பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருக்கிறாரே நத்தமிரா விஸ்வநாதன். சரி சார், நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு விஷயம் சார், ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் இல்லாம செங்கோட்டையன் இந்த முடிவை எடுப்பாரா? நான் கேட்கிறேன் அதே கேள்வியை, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஸ்ட்ராங்கான ஹோல்டு, ஒரு நிலையான நிலைப்புத்தன்மை முடிவு எடுக்காமலையா இந்த முடிவை எடுத்தார்னு கேட்கிறீங்க. ஒன்னு சொல்றேன் சார், பாப்பா நாடு அண்ணன் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் பேசிய அந்த காணொளி இருக்கிறது. சட்டமன்றத்தில் எங்கள் இருவரையும் வாப்பா வாப்பான்னு சொல்லுவாரு, தேநீர் இருந்துட்டு வரலான்னு சொல்லுவாரு, அங்கெல்லாம் போகும்போது இப்படி சொல்லுவார், வெளியிலே வந்து இப்படி செயல்படுவார் என்று அவர் பேசிய காணொளி இருக்கிறது, அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லுகிற போது அதை பத்திரிகையாளர் கேட்கும்போது என்ன சொல்றாரு இவரு? ஏங்க அவரை முதல்ல அப்படின்னு சொல்லி தன் தாய் இறந்ததை அவர் பேசிய அந்த ஸ்லாங் என்று சொல்லுவார்களே, அதை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியும். ஆகவே இவையெல்லாம் கடந்த கால கசப்பான உணர்வுகள். ஆதாரத்தோடு நம்ம புதிய விஷயத்திலே வருவோம். இத்தனை பேரை நீக்கிவிட்டு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பதவியை வலிமைப்படுத்தி கொண்டார். ஆனா இந்த கட்சியை ஆட்சியில கொண்டு வர்றதும் அதனுடைய வெற்றி முகத்துக்கு அதை அழைத்து பண்ணுறதும் ஏதாவது ஒரு புள்ளியில நிகழ்த்தி காட்டினாரா? தன்னுடைய பதவியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, நான் அதில் மறுக்கலை, எல்லாருமே மறுக்கலை. ஆனால் தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சி அங்கீகாரம் அப்படிங்கிறதுல என்ன சக்சஸ் காட்டியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும்? நான் ஒரு செய்தியே ரொம்ப ஆணித்தரமாக நம்ம மூத்த பத்திரிகையாளர் நம்மளுடைய மரியாதைக்குரிய சோமு சார், பல ஆண்டு காலம் களத்தில் விவாதத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட நான் சொல்கிறேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வீழ்த்த முடியாமல் எதிர்க்கட்சி தலைவராக அல்லது எதிர்க்கட்சியாக 13 வருஷம் இருந்த அந்த கசப்பான உணர்வை, அனுபவத்தை 4.5 ஆண்டுகளில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார். அவர் நினைச்சா ஏய் போங்கப்பா எனக்கு எதுவும் வேணாம் என்று போக முடியும். ஆனால் அவர் எடுத்த நிலைப்பாடு இந்த இயக்கத்துக்காக இருக்கிறார், அவ்வளவுதான். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அது என்ன விதமான கோணத்தில் பார்க்கலாம் என்று எல்லோரும் பார்க்கலாம். ஏன் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும்? நான் இப்படி கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது 97ல் ஐயா திருநாவுக்கரசு ஏன் கூட்டினார் சார்? இத்தனை பேர் நீக்கிட்டு என்ன வெற்றியை பெற்று விட்டார்? நான் கேட்கிறேன், நான் இப்படி சொல்லவா சார்? நான் வந்து சில விஷயத்தை வெளிப்படையாக எல்லா இடத்திலும் பேசக்கூடியவன் அல்ல. சில விஷயங்கள் தெரியும், தெரிந்தாலும் சில உண்மைகளை நாட்டின் நலன் கருதி கட்சியின் அருமை கருதி நான் பேச மாட்டேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து இங்க என்ன சொல்றாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை துரோகின்றாங்க, அவரெல்லாம் சேர்ந்து இவரை துரோகின்றாங்க. அதுக்காக ஐயா சாலமன் பாப்பையா கூட்டு பட்டிமன்றம் வைக்க முடியாது. இந்த துரோகம் என்பது கிடையாது. ஆனால் கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது ஒரே கட்சியில் தானே இருக்கிறாருங்க. வேற வேற கட்சிக்கு போயிட்டு வந்தாரா கேட்கிறேன். 89லே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாருங்க, சேர்மனா இருந்தாருங்க, கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாருங்க. நான் கேட்கிறேன், ஒரு கிளை கழகத்திலிருந்து ஒருவர் அங்க வந்திருக்கிறார் என்றால் உங்களால் ஏத்துக்கிற முடியும்? யாருமே அதை காயம் பண்ணல சார். தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி அவர் வலிமையா வைத்திருக்கிறார். கட்சி ஆட்சி அரியணையில ஏற்றணும்னா ஒவ்வொரு பகுதியில் உள்ள தலைமையும் வலுப்பற்றணும். ஆட்சி அரியணைக்கு வரும் எந்த வருடம் அதற்கு தான். அப்படி கேட்காதீங்க சார். நான் இப்படி கேட்கிறேன், 2011ல் ஏன் வந்து நீங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்தீங்கன்னு எத்தனை பேர் திமுக பத்தி கேட்டாங்க? கேட்கலையே.
அந்த சூழலும் கட்சி, அரசியல் அந்த கட்சி, சூழலும் ஆளுங்கட்சியா வரலாம், இந்த எதிர்க்கட்சியா சூழலும் ஒண்ணா? வரலாம். அந்த சூழலும் இந்த சூழலும் ஒண்ணா? அன்றைக்கு எதிரிகள் இன்னைக்கு திரு அந்த எடப்பாடி சூழல் பழனிசாமி அவர்களுக்கு அதிகம். 2011க்கு நான் முன்னாடி ஆதரிக்க 2009 வேண்டும் சட்டமன்ற தேர்தல்ல மக்களவை தேர்தல் நான் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் சார். நான் அதுக்குள்ள வரல நீங்க சார். பதவிக்காக பணத்துக்காக காலத்துக்கு ஏற்றாற் போடு நீங்கள் முடிவெடுக்கலாம். நாளைக்கே இன்னொருத்தர் அந்த அரியணைக்கு வரலாம், வர வேண்டும். அது மாதிரி இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு சார். எதையுமே சாதித்து காட்டலன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. சொன்னா நீ ஆட்சிக்கு வரவிட முடியாது. நாங்கள் ஒரு புறத்தில் திமுக ஒரே ஒரு ஆட்சிக்கு வரும் நிமிஷம் சார், இந்த சொல்லுவோம். ஒரு பதிலே சொல்லிருங்க. எடப்பாடி பழனிசாமி சாதித்து காட்டிய விஷயம் ஒண்ணு சொல்லுங்க. யாராவது 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வரும் என்று சொல்லுகிறாரே, இதுதான் அரசியல் இலக்கணமா? அந்த கட்சியா உங்களை 3 முறை முதலமைச்சர் யாராவது கேக்குறீங்களா? அவரை நீக்கிட்டாங்க. எல்லோரும் அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் எல்லாருமே திரு டிடிவி தினகரன் என்ன சொல்லுகிறார்? பத்திரிகையாளர்களை பார்த்து நான் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறது யாரும் நினைச்சிடாதீங்க. யாருமே கேட்கவே இல்லைங்க. சரி, அப்ப குற்றமுள்ள நெஞ்சதான் குறுகிருக்கிறது. நான் கேட்கிறேன், அதிமுக அலுவலகம் சென்னை லாய்ஸ் ரோட்ல இருக்கா அல்லது ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்ல இருக்கிறா? ஏன் 4.5 வருஷம் ஏன் இந்த சட்டமன்ற உறுப்பினரை நீங்க அனுமதிச்சீங்க? ஏன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறுகிற போது ஏன் நீங்கள் வெளியேறவில்லை? இத்தனை முறை உங்களுடைய வாயால் நீங்க சொல்லியிருப்பீங்க பொதுச் செயலாளர்னு. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு வந்துட்டு நீங்க போகிற போது கூட இல்லைங்க அப்படிலாம் 10 நாள் கெடு வச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ட்டு போறீங்க. இதெல்லாம் பார்க்கிற போது இந்த இயக்கத்தை மெல்ல மெல்ல கபலீகர செய்யணும் அல்லது வாக்கு சதத்தை குறைக்கணும் என்று ராமாயணத்துக்கு வேண்டுமானால் ஒரே ஒரு கூனியாக இருக்கலாம், மகாபாரத்துக்கு ஒரே ஒரு சகுனியாக இருக்கலாம். ஆனால் இங்கே எத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியல. எல்லாவற்றிலும் இருந்து அதிமுக வென்று வரும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆட்சி அமைக்குமா? உறுதியாக ஆட்சி அமைக்கும். நன்றி. தமிழ்நாடு போற இந்த நீங்க சொல்றீங்களே திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், அம்மா சசிகலா அம்மா அவர்கள், இவங்க எல்லாம் வந்து போனாங்களா? சுற்றுப்பிரயாணம் போறாங்களா? 180 தொகுதிக்கு போயிருக்கிறாரு அதிமுக கட்சியினால. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை அவரை வந்து அதிமுகவை முடைக்கிறலாம், ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. ஜெயலலிதா இணைத்து ஆட்சி அமைச்சாங்கன்னு சோமு சொல்றாரு. இல்லைங்களே, இங்க இபிஎஸ் வெளியில போனவங்க எல்லாம் உள்ள எடுத்து கட்சியை வலிமைப்படுத்தினாரா அப்படிங்கிற கேள்விக்கு இங்க பதில் இல்ல. கேள்விக்கு பதில் இல்லன்னு இல்ல. நீங்க அனுமதி வாங்கிட்டு தான் அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா நிதி அமைச்சரை பாத்தீங்களா? எதுக்காக பாத்தீங்க? யார் பார்க்க சொன்னா? உங்களை இயக்கியது யார்? ஒரு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், பொதுச் செயலாளரின் அனுமதியின்றி நீங்க அவர் பார்த்து